என்னமோ ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பத்தா அம்மா எல்லாம் சீலம் முந்தானையில சிறுவாடு சேர்த்து 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 அப்படியே வச்ச காசை எடுத்து சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் பல நூறு கிராமங்களை அப்படியே வித்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே உனக்கே தெரிகிறது அரசு மருத்துவமனை தரமில்லாமல் இருக்கின்றது. அப்ப அந்த மருத்துவமனை யாருக்கானது? பல ஆயிரம் கோடி அதுக்கு ஒதுக்குறது யாருக்காக? அது தரமற்று இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பணம் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். பணம் இல்லை என்றால் பாடை கட்டி நேராக சுடுகாட்டுக்கு செல்லலாம். இதுதான் உங்கள் ஆட்சி முறை, இதுதான் இன்று அரசியல் நிலை. அப்ப என்ன செய்யணும்? அமைச்சர் பேசுகிறார், நிதி அமைச்சர், 45,000 கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு மது விற்பனை நடக்கிறது. இதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டம் நீட்டிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுந்து அரசு பள்ளியை விடுத்து தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் படையெடுப்பது அதிகமாக வருகிறது. ஒரு அரசு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாத கல்வியை தனி ஒரு முதலாளி கொடுத்து விடுவான் என்றால் அரசுக்கு அவமானம், அரசின் தோல்வி. அதை மாற்றுவதற்கு அரசு பள்ளியின் தரம் உயர்த்தப்படும். அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி மாணவர்கள் படையெடுக்கிற நிலையை நாங்கள் உருவாக்கும் என்றால் அது மக்களுக்கான அரசியல். இங்கே டாஸ்மார்க் வியாபாரத்தை பெருக்கும் என்றால் அது யாருக்கான அரசியல் என்று நீங்க கவனிச்சுக்க. தம்பி, குண்டு போட்டுக் கொள்வது மட்டும் படுகொலை அல்ல, குடிக்க வைத்துக் கொள்வதும் படுகொலைதான். உனக்கு நல்லா விளங்குதுன்னு நினைக்கிறேன் எது அரசியல். உங்க அண்ணன் வந்தா எழுதிட்டா சுரண்டையிலிருந்து சொல்றா, என் முன்னோர்கள் என்ன உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றா, அரசு பள்ளி கல்லூரிக்கு படையெடுக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு கூறும். தனியார் முதலாளிகள் மண்டியிட்டு தோற்பார்கள். என்னுடைய தரம் உலக தரத்திற்கு என் கல்வி போகும். 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவரை என் ஆத்தாவுக்கு சுரண்டையில வீராணத்துல ஒரு ஏழை ஆத்தா இருந்தால் எல்லா மருத்துவத்தையும் இந்த மண் கொடுக்கும். அவள் உன் வீட்டின் தாய் அல்ல, என் நாட்டின் தாய். அவளுக்கு நான் மருத்துவம் கொடுவேன். நீ போடா, நீ போடா போடா, நீ நான் பார்த்துக்கிறேன்டா. உன் பிள்ளைய ஒரு சட்டம் போடுவேன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். போடா, நான் படிக்க வைக்கிறேன். மதகதான் ஐயா என்னையா படிக்க? ஐயா எனக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஆகுமையா ஆவியா? ஐயா நான் சிறந்த விளையாட்டு வீரனா வரேன். போயா விளையாடியா, போயா. ஐயா சாப்பாடு நான் போடுறேன். போயா. ஐயா நான் தான் விவசாயம் பார்க்குறேனே. ஏய், ஒரு நாள்ரா உலக பெரிய தலைவன் நான் வச்சிருக்கிற வேளாண் பண்ணை விவசாய நிலத்தில் என்னை சந்திக்கிற நிலைமையை நான் உருவாக்கணும்னா பாடுறா. எங்கடா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த சுரண்டையில் ஒரு பண்ணை நிலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, அங்கே போய் பாருங்க அப்படின்னு. நான் அவன் மாடோட பேசிப்பேன், என்ன உன் பிரச்சனை? தண்ணி வைக்கல. டே அவனுக்கு தண்ணி விடா, நீ நடக்குதாலே என்பது. டே பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடிடா கிருக்கா. தமிழ்நாட்டின் கடனே 9 லட்சம் கோடி. நீ என்ன பெரியவனா? நீ தேவரு நாடாரு கொலர், நீ கடங்காரப்பையடா. 1,62,000 பேர் ஒரு தலையில கடன் இருக்கு. இவன் ஒரு கடங்காரப்பைய, இவன் ஒரு கடங்காரப்பைய, நான் ஒரு கடங்காரப்பைய. இதுல இந்த வெங்காயங்கள் இலவசம், அரிசி என்னமோ ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பத்தா அம்மா எல்லாம் சீலம் முந்தானையில சிறுவாடு சேர்த்து 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 அப்படியே வச்ச காசை எடுத்து சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் பல நூறு கிராமங்களை அப்படியே வித்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே. அதெல்லாம் ஏன் பாட்டண்டா? பாரி இருக்கல்ல, பாரி பாரி அவன் 360 கிராமம் இருப்படா. சிற்றரசர்களுக்கு 360. இப்ப நம்ம பாட்டங்களா இருக்காங்கல்ல, புலித்தேவன், மருதுபாண்டி, அழகுமுத்து, இவன் என்ன தெரியுமா? இந்த புலித்தேவனுக்கு 90 கிராமம்ங்க. சிற்றரசன் அழகுமுத்துக்கு 90 கிராமம்ங்க. அதே மாதிரி பாரி, ஓரி, காரி, பேரி, ஆய், நல், பேகன், ஆய், நல்லி அதிகமான எல்லாம் நம்ம மன்னர்கள், கடையெழு, வள்ளல்கள். இதுல பாரி 360 கிராமத்தையும் கொடுத்துட்டான்டா மக்களுக்கு. பாராட்டு பெறல. 350 கிராம நாட்டையே மக்களுக்கு கொடுத்த போது அவனுக்கு பேர் வரலடா. ஆனால் அவன் ஏறி வந்த தேரை ஒரு முல்லைக்கொடிக்கு நிறுத்தி விட்டு சென்றான். உலக புகழ் பெற்றான்டா பாரி. அதனாலடா அவன் ஏன் அவன் உயிர்மை நேயன். முல்லைக்கொடி தேரை விட்டு பாரின்னு அடிச்சாடா. குச்சி ஒன்னா போதுமாடா. அது தமிழருடைய மாண்புடா, பெருமை.
எல்லா பையனும் கல்லு மாவுல தாண்டா கோலம் போட்டேன். எங்க ஆத்தா பத்தா தாண்டா அரிசி மாவுல போட்டாளுங்க. எறும்பு வரட்டும், சாப்பிடட்டும், அதுக்கு உணவாகட்டும். உயிர்மை நேயம் கொண்ட இனத்தின் மக்கள் நீங்க. அத கவனத்தில் வச்சுட்டு பேசணும். அற்ப சாதி மதத்துக்கு அரசியல் பேச கூடாது. அதெல்லாம் தூக்கி தூர போடு நீ. சாரா விடா. இத்தனை ஆண்டுகள சாதியிலிருந்து சாதிச்ச ஒண்ணு சொல்றா. இந்த நிலத்துல சாதி கட்டணம் கையில போய் 2-3 சீட்டுக்கு விழுந்ததாடா மிச்சம் வேறாடா செஞ்சிருக்க. சொல்ற சொல்லு, நீ சொல்லு. நீ இன்னைக்கு இந்துவா இருக்கிற நாளைக்கு இஸ்லாமா மாறிடலாம்டா. இஸ்லாமா இருக்க நீ கிறிஸ்தவ மாறலாம், கிறிஸ்தவனா இருக்க இஸ்லாமா மாறிடலாம். ஆனால் நீ பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன். அது எங்க போனாலும் மாற்ற முடியாது. நீ நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா. தம்பி, அவன் இந்துங்கிற. ஆமா இந்து, நான் இந்த. ஆமா நான் இந்து. ஆனால் நீ பீகாரி, நான் தமிழன். ஆனால் நீ போஜ்பூரி, நான் தமிழன். ஆனால் நீ மராட்டியன், நான் தமிழன். ஆனால் நீ இந்தி, நான் தமிழன். நீ முஸ்லிம்டா, நீ உருது, நீ அரபியன், நான் தமிழன். அதான்டா கோட்பாடு, அதான்டா நிலைப்பாடு, அதான் உண்மை. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. தம்பி, முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன்வைக்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று. அப்படிதான் வச்சான். வைத்தியக்கரப்பட பிரிட்டனுக்கு போடா, இங்கிலாந்துக்கு போ. ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கூட கிடையாதுடா, ஐ ஆம் இங்கிலீஷ். அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். போ, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, உனக்கு எடுத்துட்டு கூட போ, பிரான்ஸுக்கு போ. அங்க போய் பாரு, ஐ ஆம் கிறிஸ்டியன், ஐ ஆம் பிரான்ஸ், நோ ஐ ஆம் பிரெஞ்சு. தன் தாய்மொழியில் தான்டா நம்மளை அடையாளப்படுத்துவான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது தம்பி, என்னை விட்டா நாதி கிடையாது. நான் உன் கூட பிறந்துட்டேன், உன்னை விட்டுட்டு போக முடியல. புரியுதா? தூக்கம் வர மாட்டேங்குது, வெறியா இருக்கு. இவங்களை எப்படா சரி பண்றதுன்னு எனக்கு ஒரு இது இருக்கு. எல்லாத்தையும் என்னால சரி பண்ணிட முடியும், ஆனால் ஒன்றை சரி பண்ண முடியாது. மலையை என்னால் உருவாக்க முடியாது. அதனாலதான் நான் தவிக்கிறேன். டேய், என் மலையை தொடாத, என் மணலை தொடாத. நீ மரத்தை வெட்டிட்டா நான் நட்டு வச்சு வளர்த்துருவேன், தண்ணியை உறிஞ்சிட்டா நான் தேக்கி வச்சுட்டு போயிடுவேன். ஆனா மலையை ஒன்றும் செய்ய முடியாது. மழை இல்லை என்றால், மழை இல்லாம போயிரு, என் நிலம் வறண்ட பாலைவனம் ஆயிரும், நாங்க வாழ முடியாது. தயவு செய்து தொடாதேங்கிறேன். நீ தொட்டா நீ தோண்டின குழியிலே ஒரு நாள் உன்னை மூடி நான் புதைப்பேன். நீ பார்த்துக்கிட்டு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அரசியல்னா என்ன நீ தெரிஞ்சுக்க. அறிவை வளர்க்கும் கல்வி தரமா இருக்கணும். சுரண்டையில் இருக்கும் ஒண்ணு, அந்த சென்னையில் இருக்கும் அதெல்லாம் கிடையாது தம்பி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு என்ற ஒரு கல்வி கிடையாது. எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம்.